ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 20,000 ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரித்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை இப்போ 20,000, வருஷம் 10% மக்கள் தொகை அதிகரிக்குது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு மக்கள் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா பிங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க இன்ட்டு 1 + ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வகுத்தல் 100 ஹோல் பவர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸ். ஸோ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு நமக்கு டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட்டு 20,000 இன்ட்டு இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்பவும் நம்ம பேஸா 100% 100% வச்சுக்குவோம். அப்போ 10%னா 100 + 10 110 பர்சன்டேஜ்க்கு டிவைட் பை 100. இங்க எத்தனை வருஷம் சொல்றாங்க பார்க்கணும். 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 வருஷம்னா இதை 3 டைம். அப்போ 110 வகுத்தல் 100 இன்ட்டு 110 வகுத்தல் 100. ஸோ இதை சால்வ் பண்ணுமா 26,620 வரும். 3 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மக்கள் தொகை 26,620. ஒரு இதே கொஸ்டின்ல 3 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னாங்களா. ஸோ அதே 20,000 இன்ட்டு இங்க 110 வகுத்தல் 100 போட்டிருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 100 வகுத்தல் 110 3 டைம் 100 வகுத்தல் 110. அதே மாதிரி 100 வகுத்தல் 110. ஸோ இதை சால்வ் பண்ணோமா 15,000 வரும். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை பார்த்தோம்னா 15,000.